அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் வடபழனி முருகன் திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற மகா கந்தசஷ்டி திருவிழா மற்றும் சூரசம்ஹார நிகழ்வு குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் ஒன்று சஷ்டி. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உரிய மகா கந்த சஷ்டியாக போற்றப்படுகிறது. 2025 வருடத்தில் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி மகா கந்த சஷ்டி விரதம் லட்சார்ச்சனையோட வடபழனியில் ஆரம்பமாயிருக்கு. தினமும் அதாவது அக்டோபர் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்குமே தினமும் பல்வேறு வாகனங்களில் முருகப்பெருமான் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இருக்காரு. அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமையன்று இரவு 8 மணிக்கு சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற இருக்கு. முருகப்பெருமான் தன்னுடைய படைகள் சூழ யானை, சிங்கம், ஆடு உள்ளிட்ட பல்வேறு ரூபங்களில் வரக்கூடிய சூரபத்மனை தன்னுடைய சக்தி வேலால வதம் செய்து சூரசம்ஹாரம் செய்ய இருக்காரு. சூரசம்ஹாரம் நடைபெற்று முடிந்து அதற்கு பிறகு மறுநாள் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இரவு 7 மணிக்கு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற இருக்கு. திருக்கல்யாண நிகழ்விற்கு பிறகு இரவு 8 மணிக்கு மேலே திருக்கல்யாண விருந்தும் நடைபெற இருக்கு. இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன. இதில் நாமும் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.